கடந்த 24ஆம் தேதி கட்சியினுடைய கொடியை அறிமுகம் செய்த சசிகலா இன்று கட்சியினுடைய பெயரை அறிவித்துள்ளார். அதன்படி அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியின் பெயரை அறிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ். தன்னுடைய புதிய கட்சியினுடைய பெயரை சசிகலா அறிவித்துள்ளார். அரசியல் வட்டாரத்தில் தற்போது இது ஒரு பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். ராம்குமார் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக சசிகலா அவர்கள் தற்பொழுது தொண்டர் ஒருவர் ஆரம்பித்து வைத்திருந்த அந்த கட்சியை அதில் இணைந்து பணியாற்றுவதாக அறிவித்திருக்கிறார். அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற அந்த கட்சியில் இணைந்து தான் பணியாற்ற இருப்பதாகவும் தன்னுடைய ஆதரவாளர்கள் இந்த கட்சியில் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்றும் தற்பொழுது சசிகலா அறிவித்திருக்கிறார். குறிப்பாக சசிகலாவை பொறுத்த வரைக்குமே 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் என்ன செய்ய போகிறார் என்பது மிகப்பெரிய ஒரு பிரதானமாக பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் அந்த கட்சியை இணைந்திருக்கிறார். குறிப்பாக திண்டுக்கல் தேர்தலுக்கு முன்பாக எம்ஜிஆர் அவர்கள் 1971 அந்த தொண்டர் ஒருவர் உருவாக்கி வைத்திருந்த அந்த கட்சியில் இணைந்துதான் சந்தித்தார். அதுதான் அதிமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது. அவர் வழியில் நாங்கள் பயணிக்கிறோம். அதனால் தற்பொழுது தொண்டர் ஒருவர் பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய அனைத்திந்திய எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் இணைந்து பணியாற்ற இருக்கிறோம். இந்த தேர்தலில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க சின்னம் என்பது தென்னந்தோப்பு என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சசிகலாவை பொறுத்த வரைக்குமே தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அவருக்கான ஆதரவாளர்கள் இருப்பதாக தெரிகிறது. இந்த தேர்தலில் அவர்கள் இந்த சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பீர்களா என்று கேள்விக்கு நிச்சயமாக நாங்கள் இருப்பது என்னமோ தென்னந்தோப்பு, ஒற்றுமையாக இருந்தால்தான் அந்த தேர்தலை சந்திக்க முடியும். இணைந்து கூட்டணி அமைத்துதான் நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுவோம். தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி இரண்டிலுமே நாங்கள் போட்டியிடுகிறோம் என்று அவர் அறிவித்திருப்பது என்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஏனென்றால் 34 வருடங்கள் ஜெயலலிதா உடனான பயணம், இரட்டை இலை சின்னம் உள்ளிட்டவைகளில் இருந்து தற்பொழுது அதிலிருந்து விடுபட்டு தற்பொழுது அவர் புதிய ஒரு கட்சியை தொடங்கி புதிய ஒரு கட்சியில் இணைந்து பணியாற்றுவது என்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராம்குமார். ராஜேஷ், ஒத்த கருத்து கொண்ட கட்சிகளோடு கூட்டணி அமைப்போம் என்று கூறும் பொழுது தற்பொழுது வரை அனைத்து கூட்டணி ஓரளவுக்கு இறுதியாகிவிட்ட நிலையில் தாவேகாவிலும் இவருடன் பேச்சுவார்த்தை இல்லை என்ற ஒரு கருத்தினை கூறி வந்த நிலையில் இந்த அறிவிப்பு என்பதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்ல, இருக்கக்கூடிய சிறிய சிறிய கட்சிகள், அதாவது குறிப்பாக மருத்துவர் ராமதாஸ் அவர்களை கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக, அதாவது இந்த கட்சி பதிவு செய்வதற்கு கட்சியில் இணைவதற்கு முன்பாக சசிகலா அவர்கள் நேரடியாக சென்று தைலாபுரத்தில் சென்று ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேசியிருந்தார். அவருடன் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட சுமார் ஒரு 3/4 மணி நேரம் அந்த ஆலோசனை என்பது சென்று கொண்டிருந்தது. அதில் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது. ஏற்கனவே ராமதாஸை பொறுத்த வரைக்குமே திமுக கூட்டணியிலும் இடமில்லை என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள். அதே போல அதிமுக கூட்டணியிலும் அவர் இணைவதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை தெரிவித்து விட்டார்கள். ஏனென்றால் அன்புமணி உடனான அந்த மோதல் போக்கு என்பது நீதிமன்றம் வரை சென்று மேல்முறையீடு உள்ளிட்டவைகள் தொடர்ச்சியாக பிரச்சனைகள் சென்று கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் அன்புமணி இடம்பெறக்கூடிய கூட்டணியில் நிச்சயமாக மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான அந்த பாமகவினர் இடம்பெறுவதற்கான அந்த வாய்ப்புகள் குறைவு. அதனால் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் சசிகலா இணைந்து போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. என்றால் தென் மாவட்டங்களில் சசிகலாவுக்கான அந்த ஆதரவு ஓரளவுக்கு இருக்கும் பொழுது வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்குமே ராமதாசுக்கு அந்த ஆதரவு என்பது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருவரும் இணைந்து செயல்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் ராமதாசுடன் இணைந்து செயல்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக புதிய தமிழகமும் தன்னுடைய கூட்டணியை தற்பொழுது வரை உறுதி செய்யப்படவில்லை. அவர்களும் இணைவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. சில ஃபார்வர்ட் பிளாக் போன்ற சில கட்சிகள் இருக்கின்றன, அவர்களும் வந்து இணைவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் சசிகலா பொறுத்த வரைக்குமே இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே அவர்கள் திட்டவட்டமாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். 234 தொகுதிகளில் நாங்கள் வேட்பாளர் நிறுத்தப் போகிறோம், அதற்கான நேர்காணலையே நாங்கள் தொடங்கிவிட்டோம் என்றெல்லாம் நேற்றைய தினத்தில் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருந்தார். அப்படி இருக்கும் பொழுது சசிகலாவிற்கு இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு என்பது ராமதாசுடனான அந்த கூட்டணியாகத்தான் இருக்க முடியும் என்று பார்க்கப்படுகிறது. ராம்குமார். ராஜேஷ், ஏற்கனவே ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் இந்த கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி சசிகலாவை சந்தித்த நிலையில் அதிமுகவை தன்னை இணைத்துக் கொண்டார். இந்நிலையில் இந்த கட்சியினுடைய அறிவிப்பு பிறகாக அதிமுக நிர்வாகிகள் முக்கியஸ்தர் யாராவது இங்கு வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா? குறிப்பாக இந்த தேர்தலில் சசிகலாவினுடைய திட்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்த தேர்தலை அதிமுகவில் பெரும்பாலானோர் தங்களுக்கு
சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட சீட் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து இருக்கிறார்கள். அவர்கள் கிடைக்காதவர்கள் நிச்சயமாக இவரை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே தென்காசி எம்பியாக இருந்த வசந்தி என்பவர் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படாது என்று தெரிந்தான் அவரும் இங்கு சசிகலாவோடு தன்னை இணைத்துக் கொண்டார். அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணி செயலாளராக இருந்த ஜீவிதா நாச்சியார் தனக்கு திருமங்கலம் தொகுதி ஒதுக்கப்படும் என்று அவர் எதிர்பார்த்திருந்தார். அவருக்கு அந்த தொகுதி கிடைக்காது. ஏனென்றால் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் அந்த தொகுதியில் நிற்கப் போகிறார். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது என்பதை அறிந்த ஜீவிதா நாச்சியார் தற்பொழுது சசிகலாவோடு இணைந்திருக்கிறார். அதே போல கமிதி தொகுதியை பொறுத்த வரைக்குமே திலகர் அதிமுகவினுடைய மாவட்ட இணை செயலாளராக இருந்தவர். அவரும் அந்த தொகுதியில் தனக்கு சீட் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அவருக்கும் அந்த சீட் கிடைக்காது என்று தெரிந்தவுடன் அவரும் தற்பொழுது சசிகலாவுடன் வந்திருக்கிறார். அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளராக இருந்தவர் முருகானந்தம் அவரும் தனக்கு சீட் கிடைக்காது, மானாமதுரையில் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்பு தனக்கு கிடைக்காது என்று நினைத்து அவரும் வந்திருக்கிறார். இப்படியாக யாருக்கெல்லாம் அதிமுகவில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்காதோ அவர்களெல்லாம் இங்கு வந்து சேர்வதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. ராம்குமார். ராஜேஷ், இன்னும் ஒரு 2 தினங்களில் தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்நிலையில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக தேர்தல் அறிக்கை, பரப்புரை இதுபோன்ற விஷயங்கள் இன்று வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்ல, அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தான் அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சசிகலா செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். ஏனென்றால் இதற்கான ஒரு குழு என்பது திட்டமிடப்படும். அந்த குழு என்பது ஒட்டுமொத்தமாக அவர்கள் இந்த செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள் என்றுதான் தெரிகிறது. குறிப்பாக சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்குமே அவர் ஏற்கனவே நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர் என்றால் கிட்டத்தட்ட 34 வருடங்கள் ஜெயலலிதாவோடு அதிமுகவோடு பயணித்தவர். அதிமுகவிற்கு என்ன மாதிரியான பிரச்சார வியூகங்கள் இருக்கும், எப்படி பிரச்சாரங்கள் செய்வார்கள், எப்படி தேர்தல் குழு அளிப்பார்கள், தேர்தல் அறிக்கை தயாரிப்பார்கள் என்பதெல்லாம் சசிகலாவுக்கு அத்துப்படியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவினுடைய சாயல் நிச்சயமாக இந்த இதில் இருக்கும். அதே போல அவர்கள் தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், தேர்தல் பிரச்சாரம் திட்டமிடலாக இருக்கட்டும், எல்லாமே செய்வார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் அடுத்து வர சில நாட்களில் இதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்றுதான் பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், விவரங்களுக்கு நன்றி. திமுக எனும் தீய சக்தியை வீழ்த்த புதிய கட்சி தொடங்கியுள்ளதாக சசிகலா தெரிவித்துள்ளார். அதன்படி கடந்த 24ஆம் தேதி கட்சியின் கொடியை வெளியிட்ட அவர் இன்று அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியினுடைய பெயரை அறிவித்து தங்கள் கட்சிக்கு தென்னந்தோப்பு சின்னம் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தொண்டர் ஒருவர் தொடங்கிய கட்சியில் தான் இணைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒத்த கருத்து கொண்ட கட்சிகளோடு வரும் தேர்தலில் கூட்டணி வைப்போம் என்றும் சசிகலா தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கின்றோம்.